வணக்கம். மீண்டுமாக கல்வாரி சபையின் தமிழ் ஆராதனையோடு கலந்து கொண்டிருக்கும் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்று நாளிலும் நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம், அவரை நமஸ்கரிக்க போகிறோம், அவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். நான் நினைக்கிறேன் நீங்கள் நிச்சயமாக உற்சாகமாக இருப்பீர்கள் என்று. ஆகவே இந்த நேரத்திலே நீங்க எந்த இடத்துல இருந்தாலும், எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் தேவன் உங்களை சந்திக்க போகிறார், உங்களோட பேச போகிறார், உங்களோட இடைப்பட போகிறார். ஆகவே இந்த நேரத்திலே நம் தேவனுக்கு இந்த காரியம் யாவற்றும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அன்பின் நல்ல தகப்பனே, இந்த நேரத்துக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே எந்த இடத்தில் இருந்தாலும் உம்மை துதிக்கும்படியாக, அந்த துதிக்கிற சூழ்நிலை அமைத்து தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரை உம்மை துதிக்கத்தக்கதான இருதயத்தை ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக நான் ஜெபிக்கின்றேன். ஆவியானவர் துணையாக இருந்து ஆவியானவரை வழிநடத்துவீராக சுவாமி. ஒவ்வொரு வீடுகளில், ஒவ்வொரு இடங்களிலும் தேவ பிரசன்னம் கடந்து வருவதாக நாங்கள் ஒன்றாக சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கும் வேளையிலே தேவ மகிமை அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். அவர்கள் உற்சாகத்தோடு ஆராதிக்கும்படியாக அந்த கிருபை அவர்கள் தரும்படியாக சொல்ல நான் ஜெபிக்கிறேன். எல்லாவற்றையும் நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு எல்லாவற்றையும் புகழ்ந்து ஜெபிக்கின்றேன் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நல்லது நேயர்களே, நாம் ஆராதனை குழுவோடு சேர்ந்து நாம் தேவனை ஆராதிப்போம். காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே, மகத்தான கிருபையின் மேலே, மகத்தான கிருபையின் மேலே மகிமா நீர் ஊற்றிடுவே, மகிமா நீர் ஸ்தோத்தரிப்போம், ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. அல்லேலூயா, ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே. பழமையெல்லாம் ஒழிந்து போயின, பழமையெல்லாம் ஒழிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனை ஆனதே. பழமையெல்லாம் ஒழிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனை ஆனதே. உந்தன் மகிமையில் இறங்கியே வாருமே, உந்தன் மகிமையில் இறங்கியே வாருமே, நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே, நாங்கள் மறுரூபம் அடைந்து. அவர் இந்த சங்கீதம், அவர் இந்த சங்கீதமானவர், பலனுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் துதிகளின் மத்தியில், துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதகணங்கள் போற்றும் தேவன் அவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர்கள் போற்றும் தேவன் அவரே. வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும். திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே, திக்கற்ற பிள்ளைகளின் அவரின் சங்கீதம், அவரின் சங்கீதமானவர், பலனுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை. இரண்டு மூன்று பேர்கள் நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இரண்டு மூன்று பேர்கள் நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இருப்பேன் என்றவர் நமது தேவன், இருப்பேன் என்றவர் நமது தேவன். இருகரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம், இருகரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். கரங்களை தட்டி அப்படியே சந்தோஷமாக உற்சாகமாக. ஜீவிய காலமெல்லவா ஜீவனின், ஜீவனின் அதிபதியான அவர். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன். நம்பிக்கையோட பாடுறீங்களா? அவரை நம்பி வந்திருக்கிறீங்களா? நம்பிக்கையா பாடுங்க. வேறு கையாய் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. வேறு கையாய் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. எல்லோகே எல்லோகே
புறப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். எல்லோக்கே 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 உம்மை துதிப்பேன். எல்லோக்கே 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 உம்மை நம்பி வந்தேன், உம்மை நம்பி வந்தேன், நான் வைக்கப்படல. உம் தயவென்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வைக்கப்படல. உம் தயவென்னை வேண்டினோர் வேண்டினோர் எல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். வேண்டினோர் எல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். எல்லோக்கே 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 உம்மை துதிப்பேன். 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 எல்லோக்கே அப்படியே ஆண்டவரை துதிப்பீங்களா? இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்படியே கரங்களை உயர்த்தி உண்மையா சொல்லுவோமா? உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கிருபையா இருந்தாரா, தயவா இருந்தாரா, சுகத்தை தந்தாரா, பலத்தை தந்தாரா? சொல்லுவீங்களா? உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்ற கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத. உடைக்கப்பட்ட நேரத்தில் உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத. சோர்ந்து போன நேரத்தில் சூழ்ந்தது திருமாண்டவரே, சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபை கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே
ஆராதனை வேந்தனும் நீரே. கரங்களை உயர்த்தி எப்படி சொல்லுவோமா? ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகனே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை. ஆயிரம் பேர்கள் சிறந்தவரே, ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவர் இயேசு நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவர் இயேசு நீரே. எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. ஆராதனை ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை, ஆயுள் முடியும் வரை சுவே உம்மை தொழுதிடுவே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை ஆராதனை நாயகன் நீரே. ஆண்டவரே, ஆராதனை நாயகனே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, ஆயிரம் பெயர்களில் சிறந்தவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் ஆண்டவரே உயர்த்துகிறோம், கனப்படுத்துகிறோம். ஹalleluya. அப்படியே ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி சுவாமி. நல்லது, நான் நல்லதொரு நமஸ்காரத்தை தேவனுக்கு ஏறெடுத்தோம் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நேரத்திலும் கூட நாம் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க போகிறோம். ஏனென்றால் பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு எப்பொழுதும் தேவையாக இருக்கிறது. ஏனால் அந்த தேவனுடைய மன்னாவை தான் நாங்கள் போஷிக்கிறோம். அந்த மன்னா இன்றைக்கும் உங்களோட பேச போகிறது நான் விசுவாசிக்கிறேன். தேவன் இன்றைய நாளிலே உங்களோட இடைப்பட போகிறார். ஆகவே வணக்கத்துக்குரிய போதகர் வினோதன் பெருமாள் அவர்கள் தேவனை அறிகிற அறிவு என்கிற தலைப்பிலே உங்களோட பேச போகிறார். ஆகவே நான் வார்த்தைக்கு செவி கொடுப்போம். இந்த காலவேளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக எடுத்துக்கொண்டதான தலைப்பு knowledge of knowing God, தேவனை அறிகிறதான அறிவு. இந்த 2024 வருஷத்திலே மிகப்பெரிய தேவை என்ன அப்படின்னு கேட்டா, பாஸ்டர் டெக்ஸ் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சிலர் சொல்லலாம். வெளிநாட்டுக்கு ஏதாவது ஒரு விசா கிடைக்குமா இருந்தா போய் செட்டில் ஆகிருமே அப்படின்னு நினைக்கலாம். இன்னும் பல காரியங்கள் நடந்தா நல்லது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா எல்லாத்தையும் விட தேவனை அறிகிறதான அறிவுதான் இந்த 2024க்கு நமக்கும் நம் குடும்பத்துக்கும் நம் சபைக்கும் தேவை. ஆமென், ஹல்லேலூயா. தேவனை அறிகிறதான அறிவு, தேவனை பற்றி அல்ல, தேவனை பர்சனலா அவரோடு ஒரு உறவு, நெருக்கமான ஒரு உறவு,
அதுல வாழ வளர ஆண்டவர் நமக்கு இந்த வருஷத்துல உதவி செய்வாராக. இப்ப ஜனாதிபதி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா யாருக்கு தெரியும்? நம்ம நாட்டு ஜனாதிபதி யாருக்கு தெரியும்னா எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஜனாதிபதியை உங்களுக்கு தெரியுமா? ஒரு ஆளை கூட கண்டுபிடிக்கிறது அபூர்வமா இருக்கும். பாஸ்டர் கை கொடுத்திருக்கேன் பாஸ்டர், போட்டோன்னு எடுத்திருக்கேன் பாஸ்டர், ஆனா பர்சனலா அவரையும் தெரியாது, அவர் நம்மளையும் தெரியாது. ஆனா இந்த தேவன், நாம் ஆராதிக்கிறதான தேவன், பைபிள் சொல்றது 139வது சங்கீதத்தை வாசிப்பீங்களா இருந்தா, அவர் தூரத்திலிருந்து நம்முடைய நினைவுகளை அறிவார். நம்முடைய பலவீனம் என்ன, பலன் என்ன, நமக்கு என்ன முடியும் என்ன முடியாது அப்படின்னு எல்லா டீட்டெயிலும் அறிஞ்சிருக்கிறதான ஒரு தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். அவரை சமீபமாய் கொண்டிருக்கிறோம். அதனால அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறது, அவரை தொட்டாகிலும் அறிந்து கொள்ளலாம். தொட்டால்னா என்னது? தூரத்தில் இல்லை, பக்கத்துல தான் இருக்கார். பல கிலோமீட்டர் தூரத்துக்கு அல்ல, அப்பால் அல்ல ஆண்டவர் இருப்பது. நம்மளோடு இருக்கிறார், நம்மளை வழிநடத்த, நம்மளோடு இருக்கிறார், நம்மளை பலப்படுத்த, நம்மளோடு இருக்கிறார், நம்மளை ஆசீர்வதிக்க, நம்மளோடு இருக்கிறார், நம்மை கொண்டு நன்மைகள் பலருக்கு செய்யும்படியாக. ஆகவே இந்த தேவன் இந்த காலை வேளையிலே அறிவது பெரிய பாக்கியம். பைபிள் காலேஜ் போவீங்களா இருந்தால் அங்கே விதமான தியோலஜிகள் இருக்கும். தியோலஜி, நீங்கள் டிப்ளமா தியோலஜி படிக்கலாம். அதில் பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா, தியோலஜி அப்படின்னாவே கடவுளை பற்றி படிப்பது. எஸ்கட்டோலஜின்னு ஒரு பாடம் இருக்கும், இறை கடைசி காலத்தில் நடக்க போகிற காரியத்தை குறித்து படிக்கிறது. இன்னும் நியூமட்டோலஜி, ஆவியானவரை பற்றி படிக்கிறதான ஒரு பாடம் இருக்கும். இன்னும் பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா பலவிதமான ஆந்த்ரோபோலஜி, மனிதனை பற்றி படிக்கிறது. இந்த மாதிரி பலவிதமான லாஜி இருக்குது. அதெல்லாம் படிச்சவங்க, பாஸ் ஆனவங்க எல்லாம் இன்னைக்கு ஊழியத்தில் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்பீங்களா இருந்தா, நான் சொல்ல மாட்டேன் எல்லாரும் இருக்கிறாங்கன்ட்டு. எல்லாரும் ஆண்டவருக்குள்ளாக இருக்கிறாங்களா? சொல்ல முடியாது எல்லாரும் ஆண்டவருக்குள்ளாக இருக்கிறான்ட்டு. ஏன்னா அவங்க கடவுளை பற்றி படித்தார்கள், கடவுளை அறியவில்லை தனிப்பட்ட ரீதியிலே. அதனால மேட்ச்ல அவுட். இந்த காலவெளியில் நீங்களும் நானும் அவுட்டாக அல்ல, ஆசீர்வதிக்கப்பட, அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க தேவனை நாங்கள் அதிகமாக அறிய வேண்டும். இந்த 2024வது வருஷத்துல நம்முடைய பெரிய தேவை என்னன்னா, வேற ஒண்ணுமே இல்லை. பாதுகாப்பு இருப்பது, ஏதாவது ஒரு காரியத்தை டிகிரி எடுப்பது, ஏதாவது ஒரு பட்ட படிப்பை படிப்பது, இது அல்ல இந்த காலத்தின் தேவை. நமக்கு தேவையெல்லாம் தேவனை பற்றிதான அறிவு. அதுதான் இந்த காலவேளையில் நமக்கு வேண்டும். நம்முடைய தேவை மிகப்பெரிய தேவை, வேற ஒண்ணும் இல்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மிகப்பெரிய தேவை வேற ஒண்ணும் இல்லை. நோவிங் காட், தேவனை அறிவதே பெரிய தேவை. ஏன்னா இது ஒரு பெரிய பேக்கேஜ். இந்த ஆண்டவரை அறிகிறதான காரியங்கிறதான விஷயம் ஒரு பெரிய பேக்கேஜ். அது உள்ளுக்கு எல்லாமே இருக்குது. இம்மைக்குரியதான வாழ்க்கைக்குரியதான சகல ஆசீர்வாதங்களும் இருக்குது. மரித்த பின்பாக நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது. எத்தனை பேர் நம்ம விசுவாசிக்கிறோம்? இருந்ததை விட அதிகமா நம்ம வாழ போகிறோம். இது கொஞ்ச காலம் 70 வயசு 80 வயசு டம்முன்னு போயிடும், டப்புன்னு போயிடும். ஐயோ போயிட்டாங்களேன்னு அழுவாங்க. கடைசியில பாஸ்டர் மண்ணில் போட்டு அனுப்பிடுவாரு. அவ்வளவுதான் வாழ்க்கையா? இதுக்காக தான் இயேசு ரத்தம் சிந்தினாரா? இதுக்காக தான் இவ்வளவு கடின உழைப்பா? கடைசியில் நத்திங், டஸ்டா போயிருதே. இல்ல இல்ல, அதுக்கு பின்பு பெரிய ஒரு வாழ்க்கை காலம் காலமாக வாழ போகிறோம். முடிவில்லாத ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ஆகவே இதெல்லாம் பெற்றுக் கொடுப்பது எதுனா, இந்த தேவனை அறிகிறதான அறிவு. ஆகவே இந்த வருஷத்துல எல்லாருடைய அதிகாலை ஜெபமும் எப்படி இருக்கணும்னா, காலையில் எழும்பும் போது நேற்றை விட, போன வாரத்தை விட, போன மாதத்தை விட, இவ்வளவு நாள் நான் அறிந்ததை விட இன்னைக்கு ஆண்டவரை புதிதாக நான் அனுபவிக்கணும், புதிதாக நான் அறிந்து கொள்ளணும். பைபிள் சொல்லுது, நீங்க சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஒவ்வொரு நாளும் சவால்கள் நிறைந்திருக்கிறதான இந்த உலகத்திலே சத்தியத்துக்குள்ளே நாம் நடக்கும்போது அந்த சத்தியம் நம்மளை விடுதலைக்கு நேராக நம்மளை கொண்டு போக போகிறது. நல்ல கையை அசைச்சு ஆமேன்னு சொல்லி ஆமோதிப்போமா? அப்படி ஆமோதிக்கிற அத்தனை பேரும் கைகளை தட்டி ஆமாண்டவர், அது எங்கள் தேவை, காலத்தின் தேவை, சபையின் தேவை, குடும்பத்தின் தேவை, ஆண்டவரே தனிப்பட்ட வாழ்க்கையின் தேவை, தேவனை அறிகிறதான அறிவு. சைவ ஹோட்டலுக்கு போயிட்டு நீங்க போயிட்டு தோசை கேட்பீங்களா இருந்தா, காலையில ஃபாஸ்டிங்கா வந்தோம் பாஸ்டர், என்ன பாஸ்டர் தோசையை பத்தி பேசுறீங்க? தோசை கேட்பீங்களா இருந்தா தோசை மட்டும் கிடைக்காது. அந்த தோசையோட சேர்த்து என்ன கிடைக்கும்? சட்னியும் கிடைக்கும், வேற சாம்பாரும் கிடைக்கும், வேற வேற தோசை சாப்பிடாத ஆக்கள் வைக்கலாம், இன்னொரு பேக்கேஜ் ஃபுல் கொடுப்பாங்க. நீங்க சட்னி மட்டும் கேட்பீங்களா தான் உங்க முகத்தை பார்ப்பான், என்னத்தை கேட்கறாமே அப்படின்ட்டு. சாம்பார் மட்டும் கேட்பீங்களா தான் கீழே இருந்து மேலே மட்டும் பார்ப்பான். அப்படிலாம் இல்லை அப்படின்ட்டு உங்களை பார்த்துட்டு பக்கத்தில் உள்ள பார்த்து கேட்கிறான். ஆள் கேட்கறான் பாரு என்னத்தை கேட்கறான்ட்டு.
ஆனா நீங்க தோசையை கேட்பீங்களா இருந்தா தோசையோடு சேர்த்து ஒரு பெரிய பேக்கே வரும். ஒரு 200 ரூபா தான் கொடுத்துருப்பீங்க, ஆனா கிடைச்ச பார்சலுடைய பேக்கை வந்து பெருசு. இந்த ஆண்டவரை அறிகிறதான அறிவு இந்த சாம்பாருக்கும் இந்த தோசைக்கு நான் ஒப்பிட விரும்பல. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இதோட சேர்ந்து எத்தனையோ விஷயங்கள் உள்ளடங்குது. ஆகவேதான் நம்முடைய ஆசை எல்லாம் அந்த பிள்ளைய பார்த்துக்கிட்டு, இந்த பொடியனை பார்த்துக்கிட்டு, அந்த பாஸ்டரை பார்த்துக்கிட்டு, இந்த சிஸ்டரை பார்த்துக்கிட்டு, இந்த சபையை பார்த்துக்கிட்டு, அங்க இங்க போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிறதான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல இந்த வாழ்க்கை. நம்மளுடைய முழு ஃபோக்கஸ், முழு அவதானம் எதுக்கு செலுத்தணும்னா, நோவிங் காட். இந்த வருஷத்துல அதை நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நாம் அனுபவிக்கிறதையும் மற்றவர்கள் அதை பார்க்கிறதான தருணத்தையும் ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். ஆகவே இந்த கால வேளையிலே தேவனுடைய மனுஷர்களாகிய 2 அப்போஸ்தலர்கள் இந்த தேவனை அறிகிறதான காரியத்தை குறித்து என்ன சொல்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். புதிய ஏற்பாட்டில் பார்ப்பீங்களா, அந்த 2 அப்போஸ்தலர்கள் தலை சிறந்த அப்போஸ்தலர்கள்னு சொல்லும்போது நமக்கு தெரியும் பவுலுடைய வாழ்க்கை குறித்து. பவுல் என்ன சொல்றார் இதை குறித்து? நீங்கள் பிலிப்பியர் புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 7, 8, 11 வசனங்களை வாசிக்கும் போது அவருடைய ஆசை என்னவா இருந்துச்சு, இந்த பவுலுடைய ஆசை என்ன அப்படின்னு பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா, அவர் சொல்றார், இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதுக்கும் இந்த அறிவை பெற்றுக்கொள்வதற்காக அவர் மற்ற காரியங்கள் எல்லாம் சொல்றாரு, அதெல்லாம் குப்பை. என்ன குப்பைன்னு சொல்றாரு? நீ 3வது அதிகாரத்துல முதல் வசனங்களை கவனிப்பீங்களா தான் அவர் சொல்றாரு, நான் இஸ்ரவேல் வம்சத்தான், பெஞ்சமின் கோத்திரத்தான். தன்னுடைய ஜாதியை பத்தி, தன்னுடைய பேக்ரவுண்ட் பத்தி பேசுறார். நான் யாரு கீழே படிச்சேன்னா சாதாரண ஆள் இல்ல, நியாயப்பிரமாணங்கள் எல்லாம் முறைப்படி படித்து கொண்டதான ஒரு பரிசேயர். எனக்கு வேதம்னா என்னன்னு தெரியும், அக்கு வேற ஆணி வேற, அப்படியே படிச்சு டிகிரி எடுத்தாலு. சாதாரண ஆள் இல்ல, டாப்ல பெரிய ஆள் தான் கமாலியல், வேதத்தை படிச்சு கொடுக்கறத. அந்த பெரிய ஆசிரியருக்கிலே நான் படிச்ச ஆளு. விருத்த சேதனம் வேற எங்கேயோ இருந்து வந்தால் இல்ல, நான் ஒரிஜினல் யூதன். நான் 8வது நாளே விருத்த சேதனம் பண்ணப்பட்ட ஆளு. சபையை குறிச்சு எந்த அளவுக்கு, சபையை ஆண்டவரை குறிச்சு எந்த அளவுக்கு வைராக்கியமா இருந்தேன்னா, இந்த சேர்ச்சுக்கு போற ஆட்கள் எல்லாம் நான் துன்புறுத்தினேன். இப்படியாப்பட்டதா பெரிய லிஸ்ட் சொல்றாரு. இன்றைக்கு எதெல்லாம் நம்ம மேன்மை பாராட்டுகிறோமோ, எதெல்லாம் பெருசுன்னு நினைக்கிறோமோ, எதெல்லாம் நமக்கு பெருமையா நினைக்கிறோமோ, இதெல்லாம் ஒரு காலத்துல பவுல் பெருசா நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. இது இருந்தா எல்லாம் இருக்குதுன்னு. ஆனா அவருக்குள்ள மகிழ்ச்சி இல்லை, அவருக்குள்ள சந்தோஷம் இல்லை. இன்னைக்கு நீங்க தேடி பார்ப்பீங்களா தான், யாராவது பார்த்து எல்லாம் இருக்குது அப்படின்னு நினைப்பீங்களா இருந்துச்சுன்னா, இவங்க எல்லாம் அச்சீவ் பண்ணிட்டாங்க, அடைஞ்சிட்டாங்கன்னு நீங்க பார்ப்பீங்களா இருந்தா, கொஞ்சம் கிட்ட போயிட்டு ஹாப்பியா இருக்கீங்களா, சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா அவங்க வார்த்தை சொல்லாது, அவங்க முகம் சொல்லும், அவங்க சந்தோஷமா இல்லை. எல்லாம் இருக்குது ஆனா இருக்க வேண்டியது இல்லை. இதை நன்றாக இந்த பவுல் தன்னுடைய வாழ்க்கையில அனுபவிச்ச ஒரு மனுஷன். அதனால இப்ப தேவனை அறிகிறதான அறிவு பெற்ற பிறகு அவர் சொல்றாரு, இந்த உலகம் பெருசுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க அத்தனை விஷயங்களும் அது மேல அல்ல, அதெல்லாம் கீழே. ஆனா மேலானது என்னன்னா, இந்த தேவனை அறிகிற அறிவே மேலானதுன்னு சொல்றார். உலகம் சொல்ற காரியம், பேக்ரவுண்டு, ஜாதி, பணம், அந்த காரியம் இந்த காரியம் எல்லாமே நதிங். அதெல்லாம் சொல்ற இங்கிலீஷ் பைபிள் சொல்றது காபேஜ், குப்பை. இன்னைக்கு உலகம் இதுதான் நாடுது, தேடுது, ஓடுது, உயிர் மூச்சா செயல்படுது. இது இந்த பொய்யை யாரோ விதைச்சிட்டாங்க. நான் டிகிரி எடுத்தா தான் பெரிய மனுஷனா மாறலாம், எனக்கு ஒரு பெரிய வீடு இருந்தா தான் நான் சந்தோஷமா இருக்கலாம், நல்ல வாகனங்களை வாங்கினா தான் யானும் மனிதர்களாக அங்கீகரிக்கப்படலாம், எனக்கு இந்த ஜாதியிலிருந்து வந்தாதான் எனக்கு சமூகத்துல ஒரு அந்தஸ்து இருக்குது. they are believing lies. அவங்க பொய்களை நம்புறாங்க, அதன்படி அதை செய்யறாங்க. செஞ்சு கடைசியில கூட்டி கழிச்சு பார்க்கும்போது இருக்க வேண்டிய சந்தோஷம் இல்லை. பவுல் சொல்றாரு, வேற யாரும் சொன்னா நம்ம நம்ப மாட்டோம், அவர் எல்லாத்துலயும் டாப்ல இருந்த மனுஷன் சொல்றாரு, அதெல்லாம் நதிங். இன்னைக்கு எதெல்லாம் உலகம் நாடுது, தேடுதோ, ஓடுதோ, அதெல்லாம் நதிங். தேவை எல்லாம் ஒன்றே ஒன்றுதான், என் தேவனை அறிகிறதான அறிவு. அதற்காக இதெல்லாம் விட்டுட்டேன். திராசுல போட்டு பார்க்கிறாரு, ஆண்டோட அறிகிறதான அறிவு, இங்க இருக்கதான உலக காரியம். திராசுல போட்டு பார்க்கும்போது இது புஷ் மேல போயிருச்சு, பாரம் படுது. எதுன்னா ஆண்டவரை அறிகிறதான அறிவு. இந்த 2024வது வருஷத்துல
உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நமக்கும் நம் சபைக்கும் தேவை எல்லாமே தேவனை அறிகிறதான அறிவு. ஆமென். அதுல ஒரு சந்தோஷம் இருக்குது, அதுல ஒரு சமாதானம் இருக்குது. எப்படி இதை பவுல் சொல்றாருன்னா, நீங்க அப்போஸ்தலர் புத்தகத்துல 9வது அதிகாரத்தை பாப்பீங்களா இருந்தா, அங்க அப்போஸ்தலர் புத்தகத்துல 9வது அதிகாரத்துல சபைக்கு விரோதமா பிளான் பண்ணிக்கிட்டு ஒரு பெரிய தீவிரவாதி மாதிரி போகிறார். அவர் பெரிய ஆள் நினைச்சுக்கிட்டு பெரிய ஒரு பிளானோட போகிறார். ஆனா திடீர்னு ஒருவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறவர், துன்புறுத்துகிறான சபைகளை குறித்து துடிக்கிறவர் இடையில குறுக்கிட்டார். ஒரு ஒளி வந்து அவர் மேல பட்டது, கீழே விழுந்தார். விழுந்து கண்ணு தெரியாம போயிருச்சு. இப்ப கேட்கிறார், ஆண்டவரே நீர் யார்? நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்? நீர் யார்? இதுவரைக்கும் நான் உங்களை பத்தி அறிஞ்சிருக்கிறேன், உங்களை சரியா தெரியாது. Who are you? What shall I do? இந்த ரெண்டு கேள்வி அந்த மனுஷனுடைய முழு வாழ்க்கையும் மாத்தி போட்டுருச்சு. இந்த வருஷத்துல நம்முடைய வாழ்க்கையிலும் கேட்கணும், ஆண்டவரே நீ சுகமாக்குறவர்னு நான் அறிஞ்சிருக்கிறேன், நீர் விடுவிக்கிறவர் நான் அறிஞ்சிருக்கிறேன், நீர் ஆசீர்வதிக்கிறவர் நான் அறிஞ்சிருக்கிறேன், நீர் பாதுகாக்கிறவர் அறிஞ்சிருக்கிறேன். இவ்வளவு தானா? அதை விட மேல இருக்குதா? காலையில சொல்லணும், இன்னும் உம்மை அறியணும் ஆண்டவரே, இன்னும் உம்மிடத்துல கிட்டேண்டி சேரணும் ஆண்டவரே நம்ம சொல்லும் போது, தேவனை அறிகிற விதமாய் அறிஞ்சு கொள்ளும் போது நம்ம வாழ்க்கை அப்படியே இருக்காது. இந்த வருஷத்துல நம்முடைய தலைப்பு என்ன? தங்களுடைய தேவனை அறிந்த ஜனங்கள் திடன் கொண்டு பெரிய காரியங்களை செய்வார்கள். நம்ம எல்லாரும் பெரிய காரியங்களை செய்யணும் மாறுமா இருந்தா திடன் கொள்ளணும். திடன் கொள்ளணுமா இருந்தா தேவனை அறிய வேண்டிய விதத்துல நம்ம அறியணும். அப்படி அறிஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, இந்த வருஷத்துல ஒரு பெரிய மாற்றத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். பக்கத்துல பார்த்து நல்ல கையை பிடிச்சு நல்லா சொல்லுங்க, இந்த வருஷத்துல பெரிய காரியங்கள் நான் பார்க்க போகிறேன், நீங்க பார்க்க போகிறீங்க. நம்ம வாழ்க்கையில பெரிய அர்த்தத்தை இந்த வருஷம் கொண்டு வர போகிறது. ஆண்டோடைய தயவு இருக்க போகிறது நம் மேலும், நம் குடும்பத்தின் மேலும், நம்முடைய சபையின் மேலும். ஆண்டோடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற போகிறது. ஆமென். இந்த பவுலுடைய வாழ்க்கை ஆண்டவர் யார் என்பதை அறிஞ்சு கொண்டார். மேசியாதான் இவர்தான் என்பதை அறிஞ்சு கொண்டார். காணக்கூடாதவர் காணப்பட்டவர் தான் இயேசு என்று அறிஞ்சு கொண்டார். அதனால கொலோசி புத்தகம் சொல்கிறார், இன்விசிபிள் became visible. அதரிசனமானவர் தரிசனமானார். இவ்வளவு நாள் இயேசுவை வேற விதமா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தார். ஆனா இவர் தான் அவர் அப்படிங்கிறதான அறிவு வந்த பிறகு பைபிள் சொல்லுது, சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இயேசுவே சத்தியம், ஆண்டவருடைய வார்த்தையே சத்தியம். இதை அறிய 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 எந்த குடும்பம், எந்த தனிநபர், எந்த சபை அர்ப்பணிக்கிறதோ அவர்களுக்குள்ளே ஒரு பெரிய விடுதலை வருவது நிச்சயம். இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில விடுதலை வந்தது மாத்திரமல்ல, அந்த மனுஷனை சும்மா வைக்கல, ஆண்டவருடைய அன்பை எல்லா இடங்கள்லையும் பரப்பி செல்ல ஒரு பெரிய மிஷனரியாய் மாறினார். இன்னைக்கு முழு உலகத்திலையும் பெரிய அளவுல கிறிஸ்தவத்தை தாக்கத்தை ஏற்படுத்தினதுக்கு ஒரு பெரிய மனுஷனாக பயன்படுத்தப்பட்ட இவர் யாருன்னா இந்த அப்போஸ்தலர் பவுல். அவரை கொண்டு பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்தார். சபைகளை ஸ்தாபித்தார், பெரிய பெரிய மிஷனரி பயணங்கள் எல்லாம் ஏற்படுத்தினார், அங்கங்க போயிட்டு கோலியாக்களை உருவாக்கினார், சபைகளின் மூலமாய் தேவனுடைய திட்டத்தை பயங்கரமா நிறைவேற்றினார். இந்த பைபிள்ல பாப்பீங்களா, புதிய ஏற்பாட்டுல கிட்டத்தட்ட 27 நிருபங்கள் இருக்கிறது. நம்ம வாசிக்கிற புத்தகங்கள் அதுல 14 யார் எழுதினதுன்னா இந்த பவுல் தான் எழுதினார். முதல்ல இருக்கதான் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த புத்தகங்கள் எல்லாம் வந்து நமக்கு ரட்சிப்புக்கு வழி நடத்தலை கொடுக்கிற ஒரு புத்தகம். நமக்கு சுகத்தையும் விடுதலையும் ஆசீர்வாதங்களையும் பாவ மன்னிப்பையும் கொடுத்து நம்மளை சீர்படுத்தி நம்மளை கொண்டு வருவதான புத்தகம். ஆனா சபைக்குள்ள வந்த பிறகு ஆழமான அஸ்திபாரத்துக்குள்ளே, ஆழமான சத்தியத்துக்குள்ளே, நல்ல உபதேசத்துக்குள்ளே கட்டி எழுப்புவதற்கு காரணமாக இருந்த ஒரு மனிதன் இந்த பூமியிலே வாழ்ந்தார் என்றால் அவர் யார்? சொல்லுங்க, யாரு? பவுல். அவரை கொண்டு பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்தார். முழு உலகத்திலேயும் பெரிய காரியங்கள் நடப்பதற்கு பெரிய பாத்திரமாக ஒரு சின்ன மனுஷன் எடுத்து பாவித்தார். அதனால தான் நம்ம பாடுவோம், சின்ன மனுஷனுக்குள்ளே பெரிய ஆண்டவர் வந்தால் பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும். பெரிய காரியம் நடந்துச்சு இந்த மனுஷனுக்குள்ள. ஏன்னா தேவனை அறிகிற விதமாக அறிஞ்சு கொண்டவங்களா இருந்தா அவங்க திட்டம் கொள்வாங்க, எதுக்கும் பயப்பட மாட்டாங்க, அவங்க அப்படியே நிக்க மாட்டாங்க, அடுத்த ஸ்டெப்புக்கு போவாங்க, ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்ய. ஆண்டவரத்தை சொல்லுவோம், கையை நல்லா உயர்த்தி, ஆண்டவரே இந்த வருஷத்துல உண்மை நான் அறியும் போது நான் பலன் கொள்ள போகிறேன். சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் சபையை விட்டுட்டு ஓட மாட்டேன், உம்மோடு இருக்க ஐக்கியத்தை விட்டுட்டு ஓட மாட்டேன், அன்பை விட்டுட்டு ஓட மாட்டேன், பலன் கொள்ளுவேன்.
அதோடு நிறுத்த மாட்டேன். உமக்காக நான் பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். உங்களால முடிந்ததையும் முடியாததையும் இந்த வருஷத்துல செய்ய போறீங்க. ஆமோதிக்கிறவர்கள், விசுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டி, ஆமாண்டவரே அதுதான் எங்களுக்கு தேவை, எங்களை கொண்டு நீ பெரிய காரியங்களை செய்ய போகிற. யாரையோ கொண்டு அல்ல, என்னை கொண்டு, எங்களை கொண்டு, எங்கள் சபையை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அடுத்த ஸ்டெப்புக்கு ஆண்டவர் கொண்டு போகிறார். நம்முடைய தேவை எல்லாமே தேவனை அறிகிறதான அறிவு. இந்த பவுலுடைய வாழ்க்கையில ஆண்டவரை அறிய வேண்டிய விதத்தில் அறிஞ்சு கொண்டார். அவரால் சாதாரண மனிதனாக இருக்கவில்லை, முடியல, பெரிய காரியங்களை செய்தார். ஆகவே சபையில் இருக்கிறதான ஆசை வேற ஒன்றும் இல்லை. ஆண்டவர் கேட்க விரும்புகிறார், நீதான் எனக்கு தேவை ஆண்டவரே, நீதான் எனக்கு ஆசை ஆண்டவரேன்னு நம்ம வாயை திறந்து சொல்லும் போது அவர் பெரிய சந்தோஷப்படுறார். எல்லாரும் என்கிட்ட வர்றாங்க சுகத்துக்காக, பிரச்சனை தீர்க்கிறதுக்காக, பலவிதமான காரியங்களுக்கு பதில் பெறுவதற்காக. ஆனா இங்க ஒரு இருதயம் துடிக்குது, ஒரு இல்லத்துல காலையிலே ஒரு சத்தம் எழும்புது, ஆசையெல்லாம் நீதான் ஆண்டவரே, தேவையெல்லாம் நீர்தான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுகிற இருதயத்தை, இல்லத்தை கர்த்தர் இந்த வருஷத்துல கவனிக்க போகிறார். அவர்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை அபரிதமாய் கொண்டு வர போகிறார். அப்போ இந்த வருஷத்தை முடிக்கும் போது சொல்லலாம், எஸ் பிரதர், எஸ் சிஸ்டர், இது மெய்யாகவே தேவனுடைய தயவு நிறைந்த வருஷம் தான். ஏன்னா நான் நினைச்சு கூட பார்க்கல நான் இப்படி வருஷத்தை முடிப்பேன்னு. நான் நினைச்சேன் இப்படி போயிருமோ அப்படி போயிருமோன்னு நினைச்சேன். ஆனா காரியம் எல்லாம் மாறுதலாய் முடிந்ததுக்கு காரணம், முதல் வாரம் ஃபாஸ்டிங் பிரேயர் பண்ணணும், அதுல முதல் அவதானத்தை செலுத்தணும், நோவிங் காட், தேவனை அறிதல். தேவனை அறிய 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 நமக்குள்ளே பெரிய காரியங்களை செய்கிற பலன் வருகிறது. அந்த காரியங்கள் பெரிய காரியங்களாக நம்மளை கொண்டு போய் நிறுத்துகிறது. ரெண்டாவது ஒரு மனுஷன் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குது, பேதுரு. 2வது பேதுரு புத்தகத்தை திருப்பிக் கொள்வோம். 1வது அதிகாரத்துல 2வது வசனத்தை வாசிங்க. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. அடுத்த ஒரு பெரிய அப்போஸ்தலன் சொன்னா பைபிள்ல இந்த பேதுரு. அவர் சொல்லுகிறார், நமக்கு சமாதானம் வேணும் என்றால், நமக்கு கிருபை வேணும் என்றால், கிருபை தாரும் ஆண்டவரே, கிருபை தாரும் ஆண்டவரே. எவ்வளோ பாட்டு படிச்சாலும் உண்மையிலே எப்ப கிருபை வருதுன்னா, எப்ப உண்மையிலே சமாதானம் வருது என்றால், பைபிள் சொல்லுது, பேதுரு நமக்கு அழகாய் ஒரு அழகான சத்தியத்தை காண்பிச்சு கொடுக்கிறார். இயேசுவானோரோடு கூட இருந்தவர் இப்பொழுது நமக்கு எழுதி காண்பிக்கிறார். தேவனையும் அதே போல ஆண்டவராகிய இயேசுவையும் அறிகிற அறிவே நமக்கு சமாதானத்தை கொண்டு வரும். இந்த வருஷத்துல எத்தனை பேருக்கு சமாதானம் வேண்டும்? நல்ல கையை வைத்து சொல்லுங்க. ஆமென். கிருபை எத்தனை பேருக்கு வேண்டும்? கிருபையும் சமாதானம் வேணும்னு சொல்றவங்க மட்டும் கை தட்டுங்க, மத்தவங்க யாரும் கை தட்ட வேணாம். இவ்வளவுதான் வேணுமா? ஆமென். நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் நம்முடைய சபைக்கும் ஆண்டவர் கிருபை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். 2024வது வருஷம் உலகம் மக்கள் எப்படி இருக்காங்களோ தெரியல. ஸ்ரீலங்கன் ஆக்களை பொறுத்தளவுல பெரிய பயமா இருக்குது. என்ன நடக்க போகுதோ? ஒக்கமே வெடிவேலானே, டாக்ஸ் ஒக்குமே ஏமாத்தனமா காணவானே, பலாண்டுக்கோ நம்ம இங்க புலம்புறனால, அவனை ஏசுறனால அவனுக்கு ஏதாவது போய் சத்தம் கேட்க போகுதா? அவன் மாற்றதான் போறானா? nothing will change. ஆனா நமக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வர ஆண்டவர் விரும்புகிறார். அது எதுனால கொண்டு வரப்படுதுன்னா, தேவனையும் கிறிஸ்துவையும் அறிவதற்காக இந்த வருஷத்துல நாங்கள் அர்ப்பணம் செய்யும் போது நமக்குள்ள கிருபையும் சமாதானம் வரும். இந்த வருஷத்துல நாங்கள் ஆண்டவரை அறிவதற்காக ஒரு அர்ப்பணிப்பு செய்யும் போது நம்மளை பார்த்து அநேகர் சொல்ல போறாங்க, மெய்யாகவே இவர்கள் கிருபை பெற்ற ஜனங்கள். 2வது, அவர்கள் சமாதானம் பெற்ற ஜனங்கள். இந்த உலகம் முழுவதும் கன்ஃபியூஸ் ஆயிருக்குது, குழம்பி போயிருக்கிறது. உலகம் முழுவதும் குழம்பி போயிருக்கிறது. நீங்க நினைச்சீங்களா இந்த வெளிநாட்டுக்கு போயிட்டு அங்க எல்லாம் ஓகேன்னு, அங்க போயிட்டு வந்தாள்கிட்ட கேளுங்க, எல்லாம் ஓகேயா பிரதர், அப்படிதான் வெளியில காட்டுறாங்க. ஆனா உண்மையிலே அப்படி ஒண்ணு இல்லை. எல்லா இடத்துலயும் ஏதோ ஒரு குழப்பம், இயற்கை அழிவுகள், செயற்கை அழிவுகள், யுத்தங்கள், பலவிதமான எதிர்பார்க்காதான சம்பவங்கள் எல்லாம் நடந்து இன்னைக்கு குழம்பி போயிருக்கிறது. ஆனா இது அத்தனை மத்தியிலும் தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான ஒரு அழைப்பு, தன்னை ஜனங்கள், தன்னுடைய ஜனங்கள் அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள அவர்களுடைய வாழ்க்கையில கிருபை பெருகும். இந்த இடத்துல கிருபை கூடும்னு சொல்லல, கிருபை கிடைக்கும்னு சொல்லல, கிருபை பெருகும். சமாதானம் கிடைக்கும்னு சொல்லல, சமாதானம் சில வேளையில தரலான்னு சொல்லல, சமாதானம் பெருகும். ஆண்டவருடைய பெயர் என்ன? யெகோவா ஷாலோம். பக்கத்துல சொல்லுங்க, ஷாலோம், சமாதானம்.
இயேசுவானவர் சொன்னார் சீசர்களுக்கு, நான் சிலுவைக்கு போவதுக்கு முன்பாக சொன்னார், உலகம் கொடுக்கிற சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கல, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வச்சுட்டு போறேன், ஒரு கிஃப்டா வச்சுட்டு போறேன். அவர் மரித்து உயிரோடு எழும்பின பிறகு முதலாவது சீசர்களை காணும்போது சொல்கிறார், பீஸ் பி unto you, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. அவருடைய பேரே என்ன? சமாதானத்தின் பிரபு. ஆவியின் கனியில ஒண்ணுதான் சமாதானம். வெளியில பயங்கர நெருப்பு பத்தி எரிகிறது போல இந்த சூரிய வெளிச்சம் படும்போது நமக்கு சரியான என்ன சொல்றது, வேர்வை கொட்டும், அசௌகரியமா இருக்கும், எரிச்சலா இருக்கும், கோபமா இருக்கும். ஆனா அதே ஆள் ஒரு ஏசி ரூமுக்குள்ள போன பிறகு எவ்வளவு அழகா இருக்குது, அருமையா இருக்குது, கம்ஃபர்டபுளா இருக்குது. உலகத்தில் இருந்தாலும் நாங்கள் உலகத்துக்குரியவர்கள் அல்ல. உலகத்தில் வர்ற அத்தனை சம்பவங்களும் எனக்கு நடக்கணும்னு எதுல எழுதி வைக்கல. அப்படி எழுதப்பட்டது நான் நம்புனா தான் ஐ எம் பிலீவிங் லைஸ். நான் பொய்களை நம்புகிறேன். நான் நம்புறது உலக ரிப்போர்ட்டுகள் அல்ல, ஆண்டவருடைய வார்த்தை. குட் நியூஸ் ஆண்டவருடைய வார்த்தையில் இருக்குது. முழு உலகத்திலேயே எப்படி நடந்தாலும் எனக்குள்ளே சமாதானத்தை கொடுக்க ஒரு தெய்வம் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். என்னை ஆசீர்வதிக்க, எனக்கு கிருபையை கொடுக்க ஒரு தேவன் இருக்கிறார் என்று யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே, அவர்களுடைய குடும்பத்திலே, அந்த சபையிலே தேவனுடைய சமாதானம் இருக்கிறதை அவர்கள் பார்க்கலாம். சமாதானம் சில வேளைகள் அநேக வழியில குழம்பி போயிருது. ஆனா வேதத்தை வாசிக்க 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 நமக்குள்ளே சமாதானம் பெருகும். எப்படி? இந்த வசனத்தை சொல்லப்பட்டிருக்க ஆண்டவர் என்னத்தை விரும்புகிறார்? ஆண்டவருடைய வசனத்தை சொல்லப்பட்டிருக்க என்னத்தை அவர் வெறுக்கிறார். வெறுக்கிறதெல்லாம் நம்மளும் வெறுக்கணும், அவர் விரும்புகிறதெல்லாம் நம்மளும் விரும்பணும். அப்ப வேதத்தை வாசிச்சா தானே ஆண்டவர் எதை விரும்புகிறார், எதை வெறுக்கிறாருங்கிறதான அந்த சத்தியம் நமக்கு வெளிப்படும். அப்ப விரும்புறது எல்லாம் நம்மளும் விரும்பி அதை செய்யும் போது, அவர் வெறுக்கிறது எல்லாம் நம்மளும் வெறுக்கிறதுக்கு ஒரு மைனஸ் காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில போட்டுக்கொண்டு செயல்படும் போது ஆண்டவருக்கு நமக்கு ஒரு சமாதானம் இருக்கும். இல்லாட்டி ஆண்டவருக்கு நமக்கு முரண்பாடுதான் இருக்கும். ஆண்டவர் வேணாங்கிறதெல்லாம் நான் செய்யறேன், அங்க போகாதன்னா நான் அங்கதான் போறேன், என்ன நடக்கணும் பாப்போம், அதை செய்யினா நான் பார்க்கவே மாட்டேங்கிறேன், செய்யவும் மாட்டேங்கிறேன். அப்ப ஆண்டவருடைய வார்த்தைக்கும் எனக்கும் முரண்படுது. அப்ப முரண்படுமா இருந்தா சமாதானத்தை என் வாழ்க்கையில் அனுபவிக்க முடியுமா? இல்ல, குழப்பம் தான் வரும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கணவன் மனைவி இருக்கிறாங்களா இருந்தா, மனைவி விரும்பாததெல்லாம் கணவன் செஞ்சுக்கிட்டு இருப்பாராந்தா, கணவன் விரும்புகிறது ஒன்னையும் மனைவி செய்யலனா, அல்லது மனைவிக்கும் கணவனுக்கும் இந்த காரியத்துல குழப்பம் எப்பயும் இருக்குமா இருந்தா அந்த குடும்பத்துல சமாதானம் இருக்குமா? அந்த குடும்பத்துல இருக்கலாம், ஆனா சமாதானம் இருக்குமா? ஏன்னா இவர் விரும்பாதது எல்லாம் செய்யறா, அவர் விரும்பாதது எல்லாம் அவர் செய்யறாரு. ஆனா பழகும் போது, காலம் போகும்போது, இவர் யாருன்னு அவளுக்கு தெரியும், அவர் யாருன்னு இவருக்கு தெரியும். விட வேண்டியதை விடும்போது, சேர்க்க வேண்டியதை சேர்க்கும் போது குடும்ப வாழ்க்கையில ஒரு சமாதானம் வரும். நண்பர்களுக்குள்ள அதேதான். பழகும் போதுதான் நமக்கு தெரியும் யார் என்னத்தை எதிர்பார்க்கறாங்க. இல்லாட்டி நண்பர்கள் உடைஞ்சு போயிடுவாங்க, போக மாட்டாங்க அந்த பயணத்துல. அவன் நமக்கு செட் ஆக மாட்டான் பிரதர். இதுவே இப்படி இருக்குமா இருந்தா ஆண்டவருடைய வார்த்தையில சொல்லியிருக்கார், இந்த 2024 வருஷத்துல நான் என்னத்தை எதிர்பார்க்கிறேன். ஒவ்வொரு நாளும் காலையில் நமக்கு போதிக்கிறார், ஒரு வாரமும் போதிக்கிறார். நம்ம முரண்படுகிற விதமாய் செயல்படுவோமா இருந்தா வெளியில பார்க்கும்போது எல்லாம் நடக்கும், லிஸ்ட் கணக்கில் நடக்கும். ஆனா உள்ளுக்கு திறந்து பாப்பமா இருந்தா there is no peace. எல்லாம் உள்ள உடைஞ்சு பீஸா இருக்கும். ஆனா தேவனை அறிகிற அறிவு இந்த வருஷத்துல அதிகமாய் கிடைக்கும் போது நல்ல கையை வச்சு சொல்லுவோம், யாரு எப்படியோ தெரியாது, நான் சமாதானத்தோடு இருப்பேன், என் குடும்பம் சமாதானத்தோடு இருக்கும், என் சபை சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்கும். வெளியில் உள்ளவங்க கேட்பாங்க, what is the secret of your success, what is the secret of your joy, happiness? அப்ப நம்ம சொல்லலாம், வேதமே வெளிச்சம், இந்த இயேசுவே எங்களுக்கு சமாதானத்துக்கு காரணம். அவரை அறிகிற விதமாய் அறியும் போது அவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். இரண்டாவது அவர் என்னத்தை கொடுக்கிறார்? 3வது வசனத்தை வாசிப்போம். 1வது அதிகாரத்துல 2 பேதுரு 3:3. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதுமன்றி. ஆண்டவரை அறிகிறதான அறிவு அடுத்த காரியம் நமக்கு கொடுக்குதா, ஜீவனுக்கும் நம்முடைய லைஃப்க்கு, இந்த சரீர வாழ்க்கைக்கு எதெல்லாம் தேவையோ
அதெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு என்ன தேவையான தேவனை அறிகிறதான அறிவு. அது மட்டுமல்ல, பக்தி நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு, அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வதற்கு என்ன நமக்கு தேவைன்னா இந்த தேவனை அறிகிறதான அறிவு. அதுதான் நம்ம பாடுவோம், பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வதை போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சாவா வாழ்ந்து வியாதியாரா குழம்பி போயிரா சுகமாயிரு. பக்கத்துல நல்ல வார்த்தை சொல்லுங்க. 2024 பிரியமானவனே சொல்லுங்க, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாயிரு. ஆமென். காலையில உங்களையே பார்த்து சொல்லுங்க, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வதை போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. ஆண்டவர் உங்களை சுகமாக வைப்பாராக. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரீர வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தேவ தயவினாலே கிடைப்பதாக. ஆமென். கைகளை தட்டி ஆமோதிப்போம். ஆமாண்டவர், அது எங்களுக்கு வேண்டும், காலத்தின் தேவை. 4வது வசனம் என்ன சொல்லுகிறது? இந்த தேவனை அறிகிறதான அறிவு வரும்போது, இந்த கிறிஸ்துவை அறிகிறதான அறிவு வரும்போது 4வது வசனம் என்ன சொல்லுகிறது? இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அசுத்தத்திலிருந்து. அடுத்து தேவனை அறிகிறதான அறிவு உலகத்தில் இருக்கிறதான கேடு, இந்த உலகத்தில் இருக்கிறதான அசுத்தம். நம்ம எங்க போனாலும் அசுத்தம், உட்கார்ற இடத்துல அசுத்தம், பேசுற மக்கள் மத்தியில போக இருந்தா அசுத்தம், ஏதாவது போன எடுத்து பார்ப்போமா இருந்தா அசுத்தம், எங்க போனாலும் அசுத்தம். இந்த பூமி முழுவதும் அசுத்தத்தால் நிரம்பி இருக்கிறது. நம்ம விழுந்து இருக்கிறதான உலகம் விழுந்து போன உலகம், அசுத்தம் இருக்கும். ஆனா இந்த அசுத்தத்திலிருந்து நான் எஸ்கேப் ஆகணுமா இருந்தா, நான் தப்பிச்சு கொள்ளணுமா இருந்தா, பைபிள் சொல்லுகிறது தேவனை அறிகிறதான அறிவே அதை பெற்றுக் கொடுக்கிறது. இன்னைக்கு எத்தனையோ பேர் இந்த அசுத்தத்துல சிக்கப்பட்டிருக்கிறாங்க, மேல வர முடியாமல் போராடி கொண்டிருக்கிறாங்க. இந்த உலகம் அசுத்தம் பிடிச்சிருச்சு, அவங்களை அப்படியே மயக்கி போட்டுருச்சு. அவங்களுக்குள்ள சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, கிருபை இல்லை, ஏதோ வாழ்றாங்க. ஆனா இந்த 2024வது வருஷத்துல ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார். இந்த 2024வது வருஷத்துல பாவம் நிரம்பி இருக்கிற இந்த உலகத்துல நம்மளை பாதுகாக்க விரும்புகிறார், நம்மளை சுத்தமாய் வைக்க விரும்புகிறார். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். அந்த அசுத்தத்திலிருந்து ஒரு எஸ்கேப் ஆகுவதற்கு நமக்கு உள்ளதான சூத்திரம் என்னன்னா தேவனை அறிகிறதான அறிவு. ஏன்னா அவர் பரிசுத்தர், பாவம் பார்க்காத சுத்த கண்ணன். எல்லா ஆசீர்வாதங்களும் இருந்து பாவத்தோட வாழ்வனா இருந்தா அங்க சமாதானம் இருக்காது, அங்க கிருபையும் இருக்காது, அங்க தேவனும் இருக்க மாட்டார். ஏன்னா அசுத்தத்துக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லை. அவர் பாவிகளை நேசிக்கிறார், ஆனால் பாவத்தை அடியோடு வெறுக்கிறார். அதனால தான் உயிர் கொடுத்து பாவத்திலிருந்து விடுதலை அடைய வாய்ப்பை கொடுத்தார். ஏன்னா பாவம் அவ்வளவு பயங்கரமானது, அது நம்மளை பிரிக்கும், அது நம்மளை தண்டிக்க வைக்கும், அது நமக்கு நரகத்துக்கு நேராக கொண்டு போகும், அது நம்மளை இல்லாமல் ஆக்கிரும். நமக்கு ஒரு பெருமதி இருக்கிறது, அந்த பெருமதி இல்லாம ஆக்கிறோம். ஆனா தேவனை இந்த 2024வது வருஷத்துல அதிகமாய் அறிய 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 அறிய, கையை நல்லா போய் சொல்லுவோம், அறிய 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 நம்ம எல்லா அசுத்தத்தில் இருந்தும் நாம் பாதுகாக்கப்பட முடியும். ஆமென். இந்த போன் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணும், ஆண்டவரே இந்த போனை பாவிப்பதற்கு எனக்கு ஞானத்தை கொடுங்க. அசுத்தம் நம்மளை அழிக்க பார்க்கிறது. ஆண்டவர் சொல்றார், என் ஜனங்கள் என்னை அறியும் போது அவர்கள் பலன் கொள்வார்கள். இன்னைக்கு ஆண்டோடைய ஜனங்கள் ஞாயிற்றுக்கிழமை வர்றாங்க, பலன் இல்ல, வீக்கா இருக்கிறாங்க. அசுத்தம் அவங்களை ஆக்கிரமிச்சிருக்குது, அது யாருக்கும் தெரியாது. அது கொஞ்சம் கொஞ்சமா உள்ளுக்கு குறைஞ்சிக்கிட்டு இருக்குது, கேன்சரை போல பரவி இருக்குது. அவங்க பலனா நிக்க பாக்குறாங்க, நிக்கலாம இருக்கிறாங்க. ஆனா பலனா நிக்கணுமா இருந்தா சபைக்கு இருக்கிறதான ஒரே கட்ஸ் தான், ஒரு பெரிய பலன் தான் அந்த அசுத்தத்திலிருந்து நம்மை பாதுகாத்து பரிசுத்தமாய் வாழ்வது. ஆகவே ஒவ்வொரு நாளும் இது என்னை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது ஆண்டவரே, இதை நான் கண்ட்ரோல் பண்ணணும். சில டைம்ல ஒரு நாள் கூட பாவிக்காம இருப்பதுக்கு நான் ஒரு தீர்மானம் எடுக்கணும். கஷ்டமான விஷயம். மெசேஜ் வருது பாஸ்ட், அது இருந்தா தான் காரியங்கள்லாம் கண்டக்ட் பண்ணிக்கலாம், அதெல்லாம் செஞ்சு கொள்ளலாம். சில இடங்கள்ல இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும், இதுல இருந்து கொஞ்சம் தூரமாகவே ஆகணும். ஏன்னா இது நம்மளை விழுங்க முடியாது. இது நெட்வொர்க் சிஸ்டத்துல தான் நம்ம இருக்கிறோம். வலை அமைப்பு, வலை அமைப்புங்கிறத விட வலை அமைப்பு, எங்கேயாவது வளைச்சு போட்டு வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக சிஸ்டம் எல்லாம் வேலை செய்யுது. அதுல இருந்து நம்மளை காத்துக்கொள்வதற்கு தேவனை அறிகிற அறிவு நமக்கு உதவி செய்வதாக. ஆமென். ஆகவே ஒவ்வொரு நாளும் போன் எடுத்துவீங்க, காலையில எது செய்யணும்? ஆண்டவரே இந்த போனை ஆசீர்வதிங்க, இது எனக்கு சாபமா வந்துடக்கூடாது, என் குடும்பத்துக்கு சாபமா இருக்கக்கூடாது, என் ஊழியத்துக்கு சாபமா இருக்கக்கூடாது, ஆசீர்வாதமா இருக்கணும்.
நேரம் போகிறதுனால கடைசி வார்த்தையை வச்சுட்டு நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். 1 சாமுவேல் புத்தகம். தேவனை அறிவும் போது இவ்வளவு ஆசீர்வாதம் வரும்போது, ஆனா அறியாம இருக்கும் போது எவ்வளவு ஆபத்து வருதுங்கிறதான வார்த்தையை சொல்லலைன்னா இந்த பிரசங்கம் முழுமையாகாது. 1 சாமுவேல் 2 அதிகாரம் 12வது வசனம். ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாயிருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. ஏலியின் குமாரர்கள், பெரிய ஹை பிரீஸ்ட், ஒரு பெரிய ஆசாரியன், அவருடைய பிள்ளைகள் ஆண்டவரை அறியலையா? அவங்க அறிஞ்சிருந்தாங்க என்ன தெரியுமா? அவங்களுக்கு தெரியும் மினிஸ்ட்ரி செய்யறதுக்கு, ஊழியம் செய்யறதுக்கு தெரியும், சபை ஜனங்களை நல்லா தெரியும். ஏன்னா ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டிஸ், மத சம்பந்தப்பட்டதான காரியம் அத்தனையும் தெரியும், அறிவு இருக்குது, ஆற்றல் இருக்குது. ஆனா தேவனை தனிப்பட்ட ரீதியில அறியாதனால அந்த ஒரு சின்ன கூட்டத்தினால முழு இஸ்ரேலுக்கும் இருள் சூழ்ந்தது. நாங்கெல்லாம் ஆசாரியர்கள், ஆமென் சொல்லுவோமா? ஆவிக்குரிய தலைவர்கள். நம்ம ஆண்டவரை அறிஞ்சது மட்டும் முக்கியம் இல்லை, நம்ம பிள்ளைகளும் ஆண்டவரை அறியணும். ஆமென் சொல்லுவோமா? அதுக்காக சில அர்ப்பணிப்புகளை நம்ம செய்யணும். அவங்களுக்காக எதிர்கால திட்டமிடுதல், பலவிதமான காரியங்களை செய்தது எல்லாம் நல்லோம். அத்தனை மத்தியில் நான் சபை விசுவாசி, சபை ஊழியன், சபை தலைவன்கிற ரீதியில் நம்ம எல்லாரும் தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகள் உண்மை அதிகமாய் அறியணும், அவங்க அழிஞ்சு போயிடக்கூடாது சுவாமி. அவங்க வாழ்க்கையில எல்லாம் இருந்து இருள் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? ஆனா எது இல்லாட்டியும் நீங்க இருப்பீங்களா, இருளும் வெளிச்சமாய் மாறும், சாபமும் ஆசீர்வாதமாய் மாறும், முடிந்ததும் புதிய ஆரம்பத்தை கொடுக்கும். நீங்க இருந்தா இந்த வாழ்க்கையில எல்லாம் இருந்துச்சு, தேவன் இல்லை. அவங்க மட்டும் பாதிக்கப்படல, முழு இஸ்ரேலுக்கும் இருள் சூழ்ந்தது, ஒரு இருண்ட யுகம். நீங்களும் நானும் நம்முடைய பிள்ளைகளுக்காக அதிகமாக ஜெபிக்கணும். இந்த வசந்த வாசிக்கும் போது என்னுடைய மயிர் சிலிக்க ஆரம்பிச்சிச்சு. எனக்கு ஒரு பிள்ளை இருக்குது. நான் எவ்வளவு பாஸ்டரா இருந்தாலும் பிள்ளை ஆண்டவர் அறியலைன்னா என்ன அர்த்தம்? நீங்க எவ்வளவுதான் விசுவாச வாழ்க்கை வாழ்ந்தோம், உங்க பிள்ளை ஆண்டவர் அறியல, எல்லாம் கொடுத்தேன், ஆண்டவரை கொடுக்கலன்னா அந்த வாழ்க்கை இருந்தும் இல்லாமல் போயிடும். அவரை எழுந்திருந்து இந்த காலை வெள்ளச்சோம் பண்ணுவோம். ஆண்டவரே, 2024வது வருஷத்திலே ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். எல்லாவற்றையும் விட, எல்லாரையும் விட ஆண்டவரே, நாங்கள் உண்மையும் உடைய ராஜ்யத்தின் காரியங்களையும் அதிகமாய் தேட, அறிய, அர்ப்பணிக்க நாங்கள் விரும்புகிறோம் சுவாமி. எல்லாரும் நல்ல கையை வைத்து சொல்லுவோம். ஆண்டவரே, உம்மை அறியணும் சுவாமி, உம்மை அதிகமாய் அறியணும், இன்னும் நான் அதிகமாக உம்மை அறியணும். ஹல்லேலூயா. எல்லாரும் நல்ல கையை உயர்த்தி கொஞ்சம் அசைச்சே சொல்லுவோம். என்னுடைய ஆசை இது ஆண்டவரே, என்னுடைய தேவை இது ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலக காரியங்கள் என்னை விழுங்கி விடக்கூடாது, உலகத்தின் பின்பாக நான் ஓடிடக்கூடாது, உலகத்துக்காக உம்மை விட்டுறக்கூடாது சுவாமி, உம்மை வித்துறக்கூடாது சுவாமி. உமக்காக நான் வாழ விரும்புகிறேன். பவுலுடைய ஆசை என்னுடைய ஆசையாய் மாறட்டும். பேதுரு சொல்லுகிறது போல அது கிருபை நமக்கு கிடைக்கிறது. கிருபை கிடைக்கிறது மாத்திரமல்ல, சமாதானமும் சேர்ந்து வருகிறது. ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கைக்கும் மறு வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் ஆசீர்வாதம் வருகிறது. ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை தட்டி ஆமாண்டவர், இந்த காலை வேளையில் அதை பெற்றுக்கொள்ளுகிறோம், அதற்காக அர்ப்பணம் செய்கிறோம். உலகத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள விரும்புகிறோம், பாவத்திலிருந்து விலகி வாழ அர்ப்பணிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கனி கொடுக்கிற வாழ்க்கையாக மாற விரும்புகிறோம் சுவாமி. ஆண்டவரே, நான் மாத்திரமல்ல, என்னுடைய பிள்ளைகளும் ஆண்டவரை அறிய வேண்டும். அதற்காக நான் அர்ப்பணிக்க செய்ய போகிறேன். எதெல்லாம் நான் செய்ய வேண்டியதா இருக்கிறதோ அதெல்லாம் செய்வதற்கு இந்த காலவேளை தீர்மானிக்கிறேன். என்னுடைய பிள்ளைக்கு நல்ல ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ விரும்புகிறேன். பிள்ளைகளுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். பிள்ளைகளுக்கு முன்பாக கர்த்தருடைய காரியத்தை குறித்து கனமாய் பேச போகிறேன். அது மூலமாய் பிள்ளைகளுக்கு ஆண்டவரை விரும்புகிற ஒரு வாழ்க்கையாக நான் வாழும்போது பிள்ளைகளும் ஆண்டவரை விரும்பி ஆண்டவரை பின்பற்றுகிறதற்கான அந்த காலத்துக்குள்ளே அழைத்து செல்ல போகிறேன். இந்த அசுத்தமான உலகத்திலே, ஆபத்தான உலகத்திலே ஆசீர்வாதமான ஒரு சன்னதி எனக்குள்ளும் என் குடும்பத்துக்குள்ளும் சபைக்குள்ளும் உருவாகிறபடியால் உமக்கு நன்றி. கைகளை தட்டி ஆமாண்டவரே, அதை ஆமாதிக்கிறோம், விசுவாசிக்கிறோம். அதன் மூலமாக இந்த வருஷம் முழுவதும் தேவ தயவிலே வாழுகிறோம் என்று சாட்சி பெற எங்களுக்கு கிருபை தாங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்துக்கு ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நல்லது. மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். நான் நினைக்கிறேன் இந்த நாள் ஒரு அருமையான நாளாக அமைந்தது என்று சொல்லி நம் தேவனை ஆராதித்தோம், அவருடைய வார்த்தை கேட்டோம். அவருடைய வார்த்தையில் உள்ள தேவனை அறிகிற அறிவு நம் எல்லாருக்கும் தேவையாக இருக்கிறது. தேவனை அறிய நம் தேவனுக்குள்ளாக பிரவேசிக்கிறோம். தேவனுடைய பிரசன்னம் எங்களுக்குள்ளே கடந்து வருகிறது பிரியமானவர்களே. ஆகவே இந்த நேரத்திலும் கூட நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். மீண்டுமாக தேவனுக்குள்ளாக நீங்கள் போங்கள். தேவன் உங்களோட இன்னுமாக அசைவாட விரும்புகிறார், பேச விரும்புகிறார். தனிப்பட்ட ரீதியாக நீங்கள் தேவனை அந்த ஐக்கியத்தை, அந்த தொடர்பை இன்னும் மீண்டுமாக கட்டி எழுப்பும்படியாக நான்
கேட்கிறேன். ஆகவே இந்த நேரத்திலும் கூட நாம் ஜெபம் செய்ய போகிற நேரத்திலே நான் கர்த்தருக்கு எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் செய்வோம். அன்பின் நல்ல தகப்பனே, எமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகளுக்காக எமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, இன்றைய நாள் நாம் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக உம்மை குறித்து அறிகிற அறிவு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தரும்படியாக சொல்ல நான் ஜெபிக்கின்றேன். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவர். இன்னுமாக உம்மோடு கிட்டி நெருங்கி சேர அந்த ஐக்கியத்தை இன்னுமாக ஆண்டவர் கட்டி ஆண்டவர் எழுப்ப கர்த்தர் உதவி செய்ய முடியாக நான் ஜெபிக்கிறேன். ஆகவே ஆண்டவர் மீண்டும் ஒரு புதிய வாரத்திலே ஆண்டவர் அவர்களை சந்திக்கும்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். இயேசு நாமத்திற்கு எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாங்கள் மீண்டும் ஒரு புதிய வாரத்தில் உங்களை சந்திக்க காத்திருக்கிறோம். நன்றி.